ஒரு பெண் தன் வாழ்வில் அதிகமாக கற்பனை செய்வது தன்னுடைய திருமண நாளைத்தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரத்துல சமாரிய ஸ்திரீ என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறார். அவரை பார்த்தபோது அவர் தீர்க்க தரிசனமாக, உங்களுக்கு ஏற்கனவே 5 திருமணம் ஆகி இருக்கிறது, நீங்க 6வது ஒருவரோடு இருக்கீங்க, அவர் உங்களுடைய கணவரும் இல்லை, சட்ட ரீதியாக நீங்க இன்னும் திருமணம் செய்யல அப்படின்னு சொல்றாரு. இதை அவங்க கேட்டு நீங்க ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம பொதுவாக இந்த பகுதியை வாசிச்ச உடனே நம்ம முடிவு பண்ணிடுவோம், இந்த பெண் கெட்ட பெண்ணு, மோசமான பொம்பளை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம், நியாயம் தீர்த்துருவோம். ஆனா இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பெண்ணோடு ஒரு மிகச்சிறந்த உரையாடலை செய்யறார். ஒரு பெண் தன் வாழ்வில் அதிகமாக கற்பனை செய்யக்கூடிய நாள் திருமணம், கல்யாணம் என்றால் இந்த பெண்ணுக்கு 5 முறை திருமண உறவு உடைஞ்சிருக்கு. ஒவ்வொரு முறையும் அவங்க திருமண உறவுல போறப்போ எவ்வளவு நம்பிக்கையா போயிருப்பாங்க, எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் அவங்களுக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சிச்சு. 5 முறை 5 ஆண்கள் இவரை ஏமாத்தி போயிருக்காங்க. ஆகவே இந்த பெண்ணுக்கு திருமண உறவுல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் இருக்கிறது, நம்பிக்கை கிடையாது. ஆனா 6வது ஒரு முறை ஒரு துணை தேடி இருக்காங்க, அவங்கள சட்ட ரீதியா திருமணமும் செய்யவில்லை, ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்குது. அப்பதான் இயேசுவானவர் இவர்களை சந்திக்கிறார். அப்ப சொல்றாரு, உனக்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன், அதை நீ குடிச்சா உனக்கு தாகமே எடுக்காது அப்படின்னு. அதாவது நீ 5 ஆண்களை நம்பி போன, இப்ப 6வது ஒருவனோடு கூட இருக்கிற, உன்னுடைய ஆத்ம திருப்தியை, உன்னுடைய ஆத்ம தாகத்தை, உன்னுடைய ஆத்ம சந்தோஷத்தை இவர்கள் எல்லோரும் நிரப்புவார்கள், பூர்த்தி செய்வார்கள் நீ நினைக்கிற. ஆனா உண்மை என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த 5 பேர் இல்ல, 10 பேர் இல்ல, 30 ஆண்களை நீ திருமணம் செய்தாலும் சரி, 100 ஆண்களை நீ திருமணம் செய்தாலும் சரி, எத்தனை ஆண்கள் உன்னுடைய வாழ்க்கையில இருந்தாலும் சரி, அவர்களால் உனக்கு ஆத்ம தாகத்தையோ ஆத்ம திருப்தியையோ ஏற்படுத்தவே முடியாது. உன்னை படைத்தவராகிய சிருஷ்டிகரால் மாத்திரமே, என்னால் மாத்திரமே உனக்கு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்த முடியும். ஆகையினால உனக்கு நான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறேன், இதை குடி அப்படின்னு சொல்றாரு. தான் தான் அந்த ஜீவ தண்ணீர். என்னுடைய அருமையான தங்கச்சியே, உங்களுடைய சிறு வயது கோளாறினாலோ அல்லது நீங்க சினிமா மோகத்தினாலோ அல்லது இந்த சமுதாயத்துல இருக்கிற தவறான காரியங்களை நீங்கள் பார்த்தோ, என்ன நிறைய பேர் பாக்குறாங்க, நான் ரொம்ப அழகா இருக்கிறேன், எனக்கு அவன் ப்ரப்போஸ் பண்ணா இவன் ப்ரப்போஸ் பண்ணா நினைச்சு நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னாக்கா, அவங்க பாக்குறது உங்களுடைய அழகை. நீங்க எத்தனை ஆண்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வைத்து கொண்டு இருந்தாலும் கூட அவர்களால் உங்களுக்கு ஆத்ம திருப்தியை, ஆத்ம தாகத்தை ஏற்படுத்தவே முடியாது. இயேசுவானவரால் மாத்திரமே உங்களுக்கு ஆத்ம திருப்தியை ஏற்படுத்த முடியும்.